نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس رضي الله تعالى عنه كان كرام لعائشة ساطرت به جانب بيتها فقال النبي صلى الله عليه وسلم أميتي عنا قرامتك هذا فإنه لا تزال تصاوره تعرض في صلاتي أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, ஆடைகளில் டிசைன்கள் இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் இந்த சிலுவை உருவப்படம் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆடைகள் அணியலாமா, அதற்கு சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் உருவப்படங்கள் நிறைந்த ஒரு திரை இருந்தது. அதனால் தங்கள் வீட்டின் ஒரு ஓரத்தை மறைத்திருந்தார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம், உன்னுடைய இந்த திரையை நம்மை விட்டும் அகற்றிவிடு, அதில் உள்ள படங்கள் நான் தொழுது கொண்டு இருக்கும் போது என் எண்ணத்தில் குறுக்கிடுகின்றன என கூறினார்கள். அப்ப அதே போல மற்றொரு இடங்களில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள்ல வண்ணங்கள் இருந்தது. அதே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல வண்ணங்கள் உள்ள ஒரு ஆடையை அணிந்து தொழுத பொழுது அந்த வண்ணங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். அவர்கள் தொழுகையை முடித்த பின் என்னுடைய இந்த ஆடையை கொண்டு போய் அபூ ஜஹம் வசம் கொடுத்துவிட்டு அவருடைய வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள், இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன் எனது தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பி விட்டது என கூறினார்கள். அப்ப ஒரு மனிதனுக்கு தொழுகின்றான் என்றால் தொழக்கூடிய சமயங்களில் அவனுடைய எண்ணங்களை சிதறடிக்கும் அளவிற்கு எந்த ஒரு சம்பவங்களும் அங்கே நிகழக்கூடாது. அது எப்படியாப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் சரி, தொழுகையில் இருக்கோம். சில இடங்கள்ல பார்த்தோம்னா பள்ளிவாசல்ல முன்னாடி அழகுபடுத்தணும் அப்படிங்கிற பேர்ல அலங்கரப்படுத்தினது போல ஆக்கி விட்டுருவாங்க. கலர் லைட்டுகள் போடுறது, கலர் கலரா லைட்டுகள் மின்னணும், பார்க்கையில அப்படி பள்ளிவாசல் ஜொலிக்கணும். இன்னைக்கு லைட்டுகள்ல எத்தனையோ மாடல்கள்லாம் வந்துருச்சு. சில லைட்டுகளுக்கு போட்டோம்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கையில கலர் கலரா சுத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பள்ளிவாசல்ல மாட்டுவாங்க. அது ஒவ்வொரு டிசைனாக வரக்கூடிய அளவிற்குலாம் டிசைனாக மாட்டுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது உள்பள்ளியிலே இப்ப மாட்டிடுறாங்க. சில பேர் காலண்டர் இதெல்லாம் கொண்டு வருவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு பள்ளிவாசலுடைய முன்னாடி மாட்டி விட்டுருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற கவனச்சிதறல்கள் ஏற்படும் அளவிற்கு ஆகிவிடும், அவருடைய சிந்தனைகளை மாற்றும் அளவிற்கு ஆகிடும். அப்ப பள்ளி வாயில்கள் என்று சொல்லக்கூடியது நீங்கள் தொழக்கூடிய இடங்களாக ஆக்கக்கூடியது அல்லது உங்களுடைய உடைகளாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா
அடுத்தவர்களுடைய கவனத்தை சிதைக்காத அளவிற்கு இருக்க வேண்டும். அப்ப அதற்கு முன்னால் வைக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது மனிதனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவோ அல்லது அவனுடைய கவனத்தை சிதைக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. ஆடைகளில் உட்பட அப்படித்தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி உடுத்திருந்த ஆடைகள் தான் இந்த அளவு தாக்குச்சு, அதனால அவங்க கலைஞ்சாங்க. அப்ப இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி ஆக்கிடுவாங்க, எல்லா வசதிகளையும் பள்ளி வாயில உள்ள கொண்டு வைக்கணும், முன்னாடி வைக்கணும், வந்தவொடனே உள்ளுக்குள்ள நுழைஞ்சவொடனே பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்சவொடனே ஒருத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கொண்டு வந்து உள்பள்ளியோ அல்லது வெளிப்பள்ளியோ பள்ளிவாசலுடைய வெளிப்பள்ளியில் கூட மாட்டாங்க. இப்படி எல்லாம் மாற்றுவது என்பது கூடாது. ஒரு மனிதனுக்கு அதை தொடர்புடைய சமயங்கள் அதை பார்த்து அவனுடைய கவன சிதறல்கள் ஏற்பட்டது என்றால் அந்த பாவம் மாற்றியவர்களுக்கும் தான், அதை மாற்றியதற்கு அனுமதித்தவர்களுக்கும் தான். ஒரு நிர்வாகம் அனுமதிக்குது அல்லது அதனுடைய பொறுப்பாளர்கள் அனுமதிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த பாவத்துடைய நன்மை, பாவத்துடைய பங்குகள் அவர்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப எந்த ஒன்றுமே சரி, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களாக தொழக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, முன்னாடி வந்து ஒரு ஷோ பண்ணி வைக்கிறதோ, அழகுபடுத்தி வைக்கிறதோ, அல்லது உருவப்படங்களை வரைந்து வைக்கிறதோ, அல்லது ஏனைய படங்களை வரைந்து வைப்பதோ, இது போன்ற செயல்பாடுகள் நாம் தவிர்க்க வேண்டும். அது நிர்வாகமாக முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். அகற்றிவிட்டன தூய்மையான முறைகளில் வைங்க, ஒரே கலர்ல வைங்க. பள்ளிவாசல் முன்னாடி, பள்ளிவாசல் என்பதையே அழகுபடுத்தப்பட்டது. ஒரு உள்ளுக்குள் நுழைந்தால் ஒரு நிம்மதிகள் வர வேண்டும். இன்னைக்கு பள்ளிவாசல் என்றால் நிம்மதிகளை தொலைக்கக்கூடிய இடமாக மாறக்கூடிய அளவிற்கு ஆகிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்னைக்கு ஒரு காலகட்டம் கழிஞ்சு நிம்மதியா இருக்கிறப்பா, மனசு குழப்பமா இருக்கு, மனசு ஒரு பரபரப்பா இருக்குன்னா பள்ளிவாசல் பக்கம் விரைந்து வந்த காலகட்டங்கள் போய் அப்பா பள்ளிவாசல் போனா நிம்மதியா போயிருந்தாங்க, என்ன சண்டை என்ன சச்சரவு எப்படி நடக்குன்னு தெரியல அப்படின்னு எண்ணக்கூடிய அளவிற்கு ஆயிடுது. அதே போல அந்த உடைகளுடைய விஷயங்கள்ல பெண்களுடைய உடைகளை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹி. தொழுகையுடைய சமயங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய சமயத்துல அவங்க முழுவதுமாக மறைத்தவர்களாக இருக்கணும். இந்த முகம் கை கால்கள் தவிர வாய்க்கணும். அப்ப இதுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய பெண்கள் ஆடைகளால் தங்கள் உடல் முழுவதையும் சுற்றி மறைத்தவர்களாக அவர்களுடன் தொழுவார்கள். பின்னர் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் யார் யார் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு எல்லா பேரும் ஒரே மாதிரியாக உடைகள்ல எல்லாம் பார்க்கிற சுற்றி இருந்து ஒரே ஆடைகளை சுற்றி கொண்டு இருந்தவர்களாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு நாங்க தொழுவிட்டு போனோம் ஒரே ஆடைகள்ல என்பத. இன்னைக்கு என்ன, அதனாலதான் சொல்றோம் ஹிஜாப் என்று சொல்லக்கூடியதை சிறு குழந்தையில் இருந்தே பழக்கி விடுங்க. இன்னைக்கு ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்கிறோம், மதரசாவுக்கு போற பிள்ளைகளுக்கு கூட ஹிஜாப் இல்லாமல் வெறும் டிஷர்ட் போட்டு போகக்கூடிய அவல நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு பெற்றோர்களும் அனுமதிக்கிறாங்க, அதை விரும்புறாங்க. வரக்கூடிய ஆசிரியர்களும் நாங்க பெண்கள் தான் ஓதி கொடுக்கிறோம், பெண்கள் தானே இருக்காங்க, யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது ஆடைகள், ஒழுக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் அனைத்தையும் மார்க்கம் தன்னுடைய கவனத்தை சிதறல்களை மறக்கடிக்கின்றது, அதை சிதறடிக்கிறது என்றால் அப்படியாக்க ஒன்றை தடை செய்யுமாறுதான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம் ஆக்கி அல்லுரிவானாக. வாஹிர்தாவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.